நண்பர்களே, இந்த நேரத்தில் உலக வரைபடத்தின் மீது எழுந்திருக்கும் இந்த புயல் பெருங்கடல்களின் ஆழத்தையே குலுக்கி இருக்கிறது. ஹோர்முஸ் என்ற அந்த குறுகிய நீர்வழிகளில் இப்போது நடக்கிறது என்பது சாதாரண பதற்றம் அல்ல, அது வல்லரசுகளின் மரியாதை மோதலாகவே மாறிவிட்டது. ஒரு பக்கம் பல தசாப்தங்களாக கடல்களை தன் தனி ஆட்சி பகுதி என்று நினைத்த வல்லரசு நிற்கிறது. இன்னொரு பக்கம் கர்ஜித்து எழுந்திருக்கும் புதிய சிங்கம் நிற்கிறது. அதன் சத்தத்தால் அலைகளின் திசையே மாறியிருக்கிறது. நிலைமை இப்போது இவ்வளவு தீவிரமாகி போயுள்ளது. ஒவ்வொரு செயற்கைக்கோள், ஒவ்வொரு ரேடார், ஒவ்வொரு புலனாய்வு அமைப்பின் பார்வையும் ஒரே இடத்தில் விழுந்திருக்கிறது. ஹோர்முஸ் முனை. அங்கே ஒரு தவறான நகர்வு உலகையே தீக்குளமாக மாற்றக்கூடும். இது வெறும் வலிமையின் கேள்வி அல்ல, இது நோக்கத்தின் கேள்வி. இந்த முறை நோக்கங்களும் மோதிவிட்டன, கப்பல்களும் மோதிவிட்டன. நண்பர்களே, உலகின் மிகவும் ஆபத்தான கடல் வழிகளில் ஒன்றான ஹோர்முஸ் அலைகள் மீது இந்த நேரத்தில் தெரியும் காட்சி உலகையே மூச்சை பிடிக்க வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் பல தசாப்தங்களாக கடலின் மேல் ஆட்சி செய்த அமெரிக்க கடற்படை, அது ஈரான் முனையிலிருந்து திடீரென பின்வாங்கியது உண்மை. ஆனால் அதன் நோக்கத்தில் களங்கம் இருந்தது என்பதும் தெளிவாக தெரிகிறது. வாஷிங்டனில் இருக்கும் மூலோபாய நிபுணர்கள் ஒரு அப்படிப்பட்ட திட்டத்தை அமைத்திருந்தனர். இந்திய பெருங்கடலின் காவலரை சுற்றி வளைத்து விடலாம் என்று நினைத்தனர். ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளப் போவது எந்த சாதாரண கப்பலும் இல்லை, விக்ராந்த் என்ற பெயரால் உலகம் அறியும் அந்த இரும்பு மனத்தையே என்பது அவர்களுக்கு புரியவில்லை. செய்தி என்னவென்றால் அமெரிக்கா பின்வாங்குகிறது என்பதல்ல. செய்தி என்னவென்றால் பின்வாங்கும் போதும் அமெரிக்க கப்பல்கள் ஹோர்முஸ்க்கு அருகில் நின்றிருந்த நமது விக்ராந்தை 4 பக்கமும் சுற்றி வளைக்க முயன்றன. கடலின் அமைதியை சிதறடித்த அமெரிக்க சிக்னல்கள் நம் பாதுகாப்பு வளையத்தை சவால் செய்த போது இந்திய கடற்படை பின்வாங்கும் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் இது 2026 ஆண்டின் புதிய இந்தியா. ஹோர்முஸின் குறுகிய வழித்தடங்களும் அரபிக்கடலின் ஒவ்வொரு அலைவும் ஒவ்வொரு நீரின் ஆழமும் நம் கடற்படைக்கு அந்நியமில்லை. அது வீட்டின் மாடத்தையே தெரிந்திருப்பது போலத்தான். தொடக்கம் இந்தியா போட்ட ஒரு மூலோபாய நகர்விலிருந்துதான் என்று சொல்லப்படுகிறது. அந்த நகர்வு அமெரிக்காவின் அகந்தைக்கு நேரடி காயம் ஏற்படுத்தியது. அதற்கு பழி வாங்கவே வல்லரசு தனது முழு திறனையும் களத்தில் இறக்கியது. ஆனால் இப்போது கதை திரும்பிவிட்டது. ஹோர்முஸ் முனையில் சிக்கிய அமெரிக்க கடற்படை வெளியேறவே முடியாத ஒரு சுழல் வலையில் மாட்டிக்கொண்டது போல தெரிகிறது. இன்று இந்த அறிக்கை கடலின் நடுவே உலகின் மிகப்பெரிய கடற்படையை எப்படி நம் வீரர்கள் மண்டியிட வைத்தார்கள் என்பதை வெளிச்சமிடப் போகிறது. பென்டகனிலிருந்து ஒரு ரகசிய உத்தரவு வெளியான தருணத்தில் உலகமே அதிர்ந்தது. ஈரானுடன் பல மாதங்களாக நீடித்து வந்த பதற்றத்தின் நடுவே அமெரிக்க கடற்படை திடீரென தன் மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பல்களை பின்வாங்க செய்கை செய்தது. உலகம் முழுவதும் ஒரே கேள்வி: வாஷிங்டன் தெஹ்ரானுக்கு தலை குனிந்து விட்டதா, அல்லது ஒரு பெரிய ராஜதந்திர தோல்வியை சந்தித்து விட்டதா? ஆனால் உண்மை வேறாக இருந்தது. அமெரிக்கா ஈரான் முனையிலிருந்து பின்வாங்கியதாக காட்டிய போதும் உண்மையில் ஹோர்முஸ் முனையில் தன் கட்டுப்பாட்டை இன்னும் பலப்படுத்த நினைத்தது. உலகின் கச்சா எண்ணெயில் பெரும் பகுதி கடந்து செல்லும் பாதை அது. ஆனால் அமெரிக்காவின் அந்த முயற்சிக்குள் அசைக்க முடியாத ஒரு சுவர் நின்றது. INS விக்ராந்த், இந்தியாவின் கடற்படை பெருமை. ஹோர்முஸ் மற்றும் அரபிக்கடலின் நடுவே ஒரு பாறை போல நின்ற அந்த பெருமை மிகு சின்னம். தகவல்களின்படி அமெரிக்க கடற்படை ஈரான் கரையோரத்திலிருந்து நகரும் போது இந்திய கடற்படை தளபதிகள் அமெரிக்க கடற்படையின் அகந்தைக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான நிலைமாற்றத்தை மேற்கொண்டனர். இந்திய போர்க்கப்பல்கள் சர்வதேச கடற்பரப்பிற்குள் இருந்தபடியே அமெரிக்க கடற்படையின் நகர்வை இன்னும் நெருக்கமாக்கும் வகையில் தங்கள் நிலையை அமைத்தன. கடற்படை மொழியில் இதை ஒரு மூலோபாய உளவியல் அழுத்தம் என்று சொல்லலாம். ஆனால் இந்தியாவின் நோக்கம் ஒரே ஒன்று: தன் எல்லைகளையும் நலன்களையும் பாதுகாப்பது. கடலின் வெல்ல முடியாத மன்னன் தான் என்று எண்ணிய அமெரிக்காவுக்கு இது ஏற்க முடியாததாக இருந்தது. விக்ராந்தை சுற்றி வளைக்கலாம், இந்திய கடற்படையை அச்சுறுத்தலாம், அங்கிருந்து நகரச் செய்யலாம் என்று அமெரிக்க தளபதிகள் நினைத்தனர். அதற்காக தங்கள் 7வது கடற்படையின் சில பெரிய கப்பல்களை விக்ராந்தை நோக்கி நகர்த்தி ஒரு ஆபத்தான முற்றுகையை தொடங்கினர். ஆனால் அவர்கள் சவால் விடுவது எந்த பகுதிக்கு தெரியுமா? அரபிக்கடலும் ஹோர்முஸும். அங்கே ஒவ்வொரு அலைக்கும் ஒவ்வொரு ஆழத்திற்கும் இந்திய கடற்படை ஏற்கனவே பழகி இருக்கிறது. அமெரிக்க கடற்படை விக்ராந்த் தனியாக இருக்கிறது என்று நினைத்தது. ஆனால் விக்ராந்தின் கீழும் சுற்றிலும் நம் அமைதியான கொலையாளி நீர்மூழ்கி கப்பல்களும் நம் உள்நாட்டு டிஸ்ட்ராயர் கப்பல்களும் ஏற்கனவே மறைந்து காத்திருந்தன என்பதை அவர்கள் அறியவில்லை. இப்பொழுது நிலைமை என்னவென்றால், சுற்றி வளைக்க வந்தவர்தானே ஒரு அப்படிப்பட்ட கண்ணியில் சிக்கிவிட்டார். அதை தன் மிகப்பெரிய சிமுலேஷன்களிலும் கூட கற்பனை செய்திருக்க மாட்டார். ஹோர்முஸின் குறுகிய நீரில் காற்றின் திசை திடீரென மாறிவிட்டது. ஈரான் கரையோரத்தில் இருந்து பின்வாங்கிக் கொண்டிருந்த அமெரிக்க கடற்படை திடீரென திசை மாற்றி தனது 3 மிகவும் ஆபத்தான கப்பல்களை INS விக்ராந்துக்கு மிகவும் நெருக்கமாக நிறுத்தியது. பெரிய எண்ணிக்கையும் எஃகு தொழில்நுட்பமும் இருந்தால் இந்திய கடற்படையை அழுத்தத்தில் வைக்கலாம் என்று அமெரிக்க தளபதிகள் நினைத்தனர். விக்ராந்தை சுற்றி வளை, அச்சுறுத்து, இந்த பகுதியின் உண்மையான அதிபதி இன்னும் வாஷிங்டன் தான் என்பதை நிரூபி அவர்களின் நோக்கம் இதுதான். ஆனால் அங்கே அமெரிக்கா மிகப்பெரிய தவறு செய்தது.
இந்தியாவின் அமைதியை அதன் பலவீனம் என்று தவறாக புரிந்து கொண்டது. அமெரிக்க கப்பல்கள் விக்ராந்தின் பாதுகாப்பு வளையத்தை உடைக்க முயன்றவுடன் INS விக்ராந்தின் தளபதி ஒரு ரேடியோ சிக்னலை அனுப்பினார். அந்த சிக்னல் பென்டகனிலேயே அதிர்வை ஏற்படுத்தியது என்று சொல்லப்படுகிறது. அது வெறும் எச்சரிக்கை இல்லை, அது இந்தியாவின் தன்னம்பிக்கையின் முழக்கம். தகவல்களின்படி இந்திய கடற்படை அமெரிக்க கடற்படைக்கு அவர்களுக்கே உரிய பாணியில் பதில் அளிக்க தொடங்கியது. அதை தொழில்நுட்ப கிண்டல் என்று கூட சொல்லலாம். இந்தியா தனது அதிநவீன உள்நாட்டு ரேடார்களையும் மின்னணு ஜாமர்களையும் பயன்படுத்தி அமெரிக்க கப்பல்களின் தொடர்பு முறைமையை சில வினாடிகளுக்கு முற்றிலும் பிளாக்காக்கியது. மீண்டும் தொடர்பு கொள்ள அமெரிக்கா முயன்றபோது எதிரே கிடைத்த பதில் அவர்கள் யாரை சவால் செய்கிறார்கள் என்பதை பற்றியே சிந்திக்க வைத்தது. இந்திய கடற்படை தெளிவாக சொன்னது, ஹோர்முஸும் அரபிக்கடலும் இந்தியாவின் சொந்த பின்தோட்டம் போன்றவை. இங்குள்ள ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு அலைவும் ஒவ்வொரு நீரின் ஆழமும் நம் வீரர்களுக்கு தங்கள் உள்ளங்கையை அறிந்தது போல தெரியும். அமெரிக்க கடற்படை விக்ராந்தை சுற்றி வைத்திருக்கிறோம் என்று நினைத்தது. ஆனால் உண்மையில் அவர்கள் தாமே ஒரு டிஜிட்டல் சுழல் வலையில் சிக்கியிருந்தனர். விக்ராந்துடன் இருந்த இந்திய ஸ்டெல்த் பிரிகேட்கள் கடலடியில் அப்படிப்பட்ட நிலைகளை எடுத்திருந்தன. அமெரிக்க கப்பல்களுக்கு முன்னேறுவது மட்டுமல்ல, பின்வாங்குவதற்கு கூட தங்கள் சொந்த விருப்பம் போதாத நிலை ஏற்பட்டது. இப்போது நிலைமை இது. தன் சக்தியை காட்ட வந்த அமெரிக்கா விக்ராந்தை சவால் செய்த தீர்மானத்திற்கே வருந்த தொடங்கியது. 2026 ஆம் ஆண்டின் இந்திய கடற்படைக்கு உணர்ச்சி மட்டும் இல்லை, உலகின் எந்த வல்லரசின் கண்களிலும் கண் வைத்து பேசக்கூடிய தொழில்நுட்பமும் இருக்கிறது என்பதை அது புரிந்து கொண்டது. நண்பர்களே, இந்தியாவில் கட்டப்பட்ட ஒரு விமானந்தாங்கி கப்பலின் முன் உலகின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா தன் கையும் காலும் தளர்ந்து போன தருணத்தை நீங்கள் ஒரு நாள் காண்பீர்கள் என்று நினைத்தீர்களா? அந்த காட்சி கவலையூட்டுவதுமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு இந்தியருக்கும் அளவற்ற பெருமையையும் தருகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது வெறும் கப்பல்கள் நிற்கும் காட்சி அல்ல, இது இந்தியாவின் சுயமரியாதைக்கான மகா சமரம். இன்று அமெரிக்கா போன்ற நாடுகள் நம் கடல் எல்லைக்கு அருகில் தங்கள் விளையாட்டை அமைத்து நமது விக்ராந்தை சுற்றி வளைக்க முயற்சிக்கும் போது ஒவ்வொரு இந்திய கடற்படையினரின் கண்களிலும் இருக்கும் அதே உணர்ச்சியை நீங்கள் உணர்கிறீர்களா? அந்த ஜோஷ், அந்த சக்தி, எந்த வெளிநாட்டு அழுத்தத்திற்கும் முன் தலை குனியாத அந்த உறுதி. இந்தியாவின் இந்த கடல் சக்தி யாருடைய முன்னும் தலையை குனியாது என்று நீங்கள் நம்பினால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இன்று கமெண்ட் செக்ஷனில் ஜெய் ஹிந்தின் முழக்கம் முழங்க வேண்டும். இந்திய மக்கள் தங்கள் படையுடன் பாறை போல நின்றிருக்கிறார்கள் என்பதை உலகம் அறிய வேண்டும். மேலும் இந்தியாவுக்கு எதிராக நெய்யப்படும் ஒவ்வொரு சர்வதேச சதியையும் அம்பலமாக பார்க்க விரும்பும் தேசபக்தர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த குடும்பத்தின் ஓர் அங்கமாகுங்கள். ஏனெனில் இது ஒரு சேனல் மட்டுமல்ல, இந்தியா உலகுக்கு வழிகாட்டும் நாடாக உயர வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொரு இந்தியரின் குரலும் கூட. இப்போது மீண்டும் ஹார்முஸின் அந்த எரியும் அலைகளுக்கு திரும்புவோம். அங்கே அமெரிக்கா தனது தவறை புரிந்து கொண்டிருந்தது. விக்ராந்த் தனியாக இருக்கிறது என்று அமெரிக்க கடற்படை நினைத்தது. ஆனால் அவர்கள் அரபிக்கடலின் மடியிலேயே போர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணரவில்லை. இந்த பகுதி இந்திய கடற்படைக்கு ஹோம் கிரவுண்ட் போன்றது. ஹோர்முஸ் முதல் சாபஹார் வரை உள்ள ஒவ்வொரு கடற்பாதையும் கடலடி குகையும் நீரின் ஆழங்களின் தரவுகளும் நம்மிடம் உள்ளன. அமெரிக்க கப்பல்கள் முற்றுகையை வலுப்படுத்த முயன்றவுடன் இந்திய கடற்படை தன் ரகசிய உத்தியை பயன்படுத்தியது. அதற்கு அசிமெட்ரிக் வார்பேர் என்று பெயர். விக்ராந்தின் ரேடார் அமெரிக்க சிக்னல்களை பிடித்தது மட்டுமல்ல, அவற்றை டிகோட் செய்து அவர்களது சொந்த முறைமையிலேயே லூப் உருவாக்கியது. அமெரிக்க தளபதிகள் பதறிப்போனார்கள். அவர்களது திரைகளில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான கோஸ்ட் டார்கெட்கள் தெரிந்தன. உண்மையான விக்ராந்த் எங்கே? இந்தியாவின் மற்ற போர்க்கப்பல்கள் எங்கிருந்து குறிவைக்கின்றன? எதுவும் அவர்களுக்கு புரியவில்லை. சண்டையிடுவது தூரத்தில் இருக்கட்டும், மோதல் இல்லாமல் இந்த சுழல் வலையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதே அமெரிக்க கடற்படையின் பெரிய சவாலாக மாறியது. தொழில்நுட்ப மேன்மை அமெரிக்காவுக்கு மட்டும் சொந்தமல்ல என்பதை இந்திய கடற்படை நிரூபித்தது. நம் வீரர்கள் கடலின் நடுவே செய்த இந்த ஆட்டம் வாஷிங்டன் வார் ரூமில் பழையதாக தோன்றிய பல வியூகங்களை காலாவதியாக்கிவிட்டது. இப்போது வருத்தம் அமெரிக்க கடற்படைக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் பொறுமையை அதன் பலவீனம் என்று தவறாக எண்ணிய தூதரக வட்டாரங்களுக்கும் ஏற்பட்டது. ஹோர்முஸ் முனையில் பதற்றம் உச்சத்தை தொட்டது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை INS விக்ராந்தை சுற்றி வளைப்போம் என்று நினைத்த அமெரிக்க கப்பல்கள் இப்போது தங்கள் விருப்பங்கள் ஒன்று பிறகொன்று முடிந்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தன. இந்திய கடற்படை தளபதிகள் அங்கே ஒரு முக்கியமான வியூகத்தை வெளிப்படுத்தினர். அதற்கு டினியல் ஆர்ட் பாக்சஸ் என்று பெயர். விக்ராந்துடன் இருந்த நம் உள்நாட்டு கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்கள் தங்கள் ஆயுத அமைப்புகளை ஆக்டிவ் மோடுக்கு மாற்றின. இது நேரடி தாக்குதல் இல்லை, ஆனால் அது ஒரு மடனமான செய்தி. நீங்கள் லட்சுமண ரேகையை மீறினால் அதன் விளைவுக்கு நீங்களே பொறுப்பு. ஆனால் கதையின் உண்மையான திருப்பம் இந்திய கடற்படை தன் கடலடி திறனை வெளிப்படுத்திய போதுதான் வந்தது. அமெரிக்க சோனார் அமைப்பில் திடீரென ஒலித்த சில எதிரொலிகள் அவர்களது தளபதிகளின் நெற்றியில் வியர்வை வரவைத்தன. விக்ராந்தின் கீழும்
அமெரிக்க கடற்படையின் பின்புற திசையிலும் இந்திய கடற்படையின் கல்வரி வகை நீர்மூழ்கி கப்பல்கள் அமைதியாக தங்கள் நிலையை எடுத்திருந்தன. இப்போது அமெரிக்காவுக்கு புரிந்தது, அவர்கள் விக்ராந்தை மட்டுமல்ல, ஒரு கண்ணுக்கு தெரியாத வலையையே எதிர்கொள்கிறார்கள். வெளியேறும் ஒவ்வொரு வழியையும் இந்தியா ஏற்கனவே மூடியிருந்தது. தகவல்களின்படி இந்திய கடற்படை அங்கே ஒரு அபூர்வமான ராஜதந்திர அதிசயத்தையும் நிகழ்த்தியது. அமெரிக்க கப்பல்கள் முற்றுகையை விலக்க மறுத்தபோது இந்தியா தன் பழைய ஆழமான நட்பை விளையாட்டில் கொண்டு வந்தது. அது வாஷிங்டனின் தூக்கத்தையே பறித்தது. இந்திய ரேடார்களில் திடீரென ரஷ்ய கடற்படையைச் சேர்ந்த சில சிக்னேச்சர்கள் தோன்றின. ஓமான் வளைகுடா அருகே ரஷ்ய கடற்படையின் அசைவு. ஹோர்முஸில் இந்தியாவை சவால் செய்தால் இது இரண்டு நாடுகளுக்கிடையேயான விஷயம் மட்டுமாக இருக்காது என்று அமெரிக்காவுக்கு மிக தெளிவான செய்தி கொடுத்தது. பென்டகன் வார் ரூமில் எச்சரிக்கை மணி ஒலித்துக் கொண்டிருந்தது. இந்தியா அவர்களது சொந்த பிச்சிலேயே தோற்கடித்து விட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அரபிக்கடலும் ஹோர்முஸின் புவியியல் அமைப்பும் இந்தியாவுக்கு சாதகமாக இருந்தது. அதற்கு மேலாக இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னிலை அமெரிக்க அகந்தையை சிதறடித்தது. இறுதியில் அமெரிக்க கடற்படை தன் கப்பல்களுக்கு டி-எஸ்கலேஷன் உத்தரவை பிறப்பித்தது. விக்ராந்தை அச்சுறுத்துவதற்காக தொடங்கப்பட்ட அந்த முற்றுகை அமெரிக்க கடற்படைக்கே ஒரு பாடமாக மாறிவிட்டது. விக்ராந்த் ஒரு இரும்பு கப்பல் மட்டுமல்ல, 140 கோடி இந்தியர்களின் உடைக்க முடியாத நம்பிக்கையின் சின்னம் என்பதையும் அது நிரூபித்தது. ஹோர்முஸின் சூடான அலைகளில் நடந்தது வெறும் கப்பல் மோதல் அல்ல, அது உலகின் மிகவும் நவீனமான 2 இராணுவ சிந்தனைகளுக்கிடையேயான மோதல். அமெரிக்க கடற்படை தன் ஏஜிஸ் அமைப்பிலும் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்திலும் பெருமை கொண்டது. தன் எலக்ட்ரானிக் வார்சபேர் சக்தியால் விக்ராந்தின் ரேடார்களை குருடாக்கிவிடலாம் என்று நினைத்தது. ஆனால் INS விக்ராந்தின் உள்ளே துடித்தது. உலகின் எந்த மூலையிலிருந்தும் ஹேக் செய்யவோ ஜாம் செய்யவோ முடியாத இந்தியாவின் சொந்த இதயம் என்பதை அது புரிந்து கொள்ளவில்லை. அமெரிக்க கடற்படை எலக்ட்ரானிக் ஜாமிங்கை தொடங்கியவுடன் விக்ராந்தின் கமாண்ட் சென்டரில் இருந்த இந்திய பொறியாளர்களும் கடற்படையினரும் தங்களது பிரம்மாஸ்திரத்தை வெளிப்படுத்தினர். அது இந்தியாவின் சொந்த உள்நாட்டு எலக்ட்ரானிக் கவுண்டர் மேஷர் சிஸ்டம். தகவல்களின்படி இந்திய கடற்படை அமெரிக்க சிக்னல்களை பிளாக் செய்தது மட்டுமல்ல, அவற்றை திரும்பி அவர்களிடமே பவுன்ஸ் பேக் செய்தது. அதன் விளைவு அமெரிக்க கப்பல்களின் சென்சார்கள் தங்களுக்கே தவறான தகவல்களை வழங்கத் தொடங்கின. அவர்களின் திரைகள் கோஸ்ட் டார்கெட்களால் நிரம்பின. ஒரு விக்ராந்தின் இடத்தில் கடலில் டஜன் கணக்கான விக்ராந்த்கள் மிதப்பதை போல அவர்கள் பார்த்தனர். இது இந்தியாவின் மென்மையான தொழில்நுட்பத்தின் வெற்றி. ஒரு ஏவுகணை கூட ஏவாமல் உலகின் மிக நவீன கடற்படையின் டிஜிட்டல் நரம்பு மண்டலத்தையே இந்தியா குலுக்கியது. தங்கள் இராணுவ தர குறியாக்கத்தையே சவால் செய்யக்கூடிய திறன் இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை அமெரிக்க தளபதிகள் தங்கள் கண்களையே நம்பாமல் பார்த்தனர். ஆனால் உண்மையான மாயம் விக்ராந்தில் இருந்த MiG-29 போர் விமானங்களிலும் MS-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களிலும் இருந்தது. அவை வானில் தங்கள் நிலைகளை அப்படி எடுத்தன. அமெரிக்க கடற்படையின் ஒவ்வொரு கப்பலும் அவற்றின் செயல்பாட்டு மண்டலத்திற்குள் வந்துவிட்டது. அதுவே அமெரிக்க கடற்படைக்கு உண்மையான வருத்தம் துவங்கிய தருணம். புதிய தகவல்களின்படி INS சென்னை மற்றும் கொல்கத்தா இதுவரை பல இந்திய வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பான வழித்தடத்திற்குள் மாற்றி வைத்துள்ளன. இது மிக துல்லியமான நேர ஒத்திசைவுடன் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கை. மேலும் இந்த முழு நிகழ்விலும் ஈரான் கடற்படையும் இந்தியாவுடன் இணைந்து கப்பல்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல உதவி செய்ததாக தெரிகிறது. ஒவ்வொரு கப்பலும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட பாதை, நிர்ணயிக்கப்பட்ட வேகம், நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு வளையத்துடன் நகர்த்தப்படுகிறது. கடல் அலைகளுக்குள் நடக்கும் இந்த நடவடிக்கை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிற்கும் குறையாத அளவுக்கு நுணுக்கமானது. ஒவ்வொரு முடிவும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. ஒவ்வொரு ஆபத்தும் முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. ஆனால் இந்த முழு நிகழ்வின் நடுவே இன்னொரு திருப்பம் முழு ஆபரேஷனின் திசையையே மாற்ற முயன்றது. தகவல்களின்படி இந்திய காப்பு அணிவகுப்பு முன்னேறி கொண்டிருக்கும் போது சில வெளிநாட்டு இராணுவ அலகுகள் மீண்டும் தங்கள் இருப்பை அதிகரிக்க முயன்றன. இந்த முறை அவர்கள் முந்தையதை விட அதிகமாக ஆக்ரோஷமாக தோன்றினர். ரேடார் லாக், எலக்ட்ரானிக் கண்காணிப்பு, கம்யூனிகேஷன், இன்டர்செப்ட் போன்ற செயல்பாடுகள் வேகமாக அதிகரித்தன. சூழல் மீண்டும் கடுமையான பதற்றத்திற்கு திரும்பியது. ஆனால் அங்கேதான் இந்தியா தனது அடுத்த பெரிய அசைவை காட்டியது. INS சென்னை மற்றும் கொல்கத்தா கடல் முன்னிலையிலேயே அல்லாமல் எலக்ட்ரானிக் வார்பேரின் மூலமும் தங்களது சக்தியை வெளிப்படுத்தின. எதிரியின் கண்காணிப்பு அமைப்புகளை குழப்புவது, அவர்களது தொடர்பு அமைப்பை தடை செய்வது, தங்கள் சொந்த நிலையை மூலோபாயமாக மறைப்பது, இவை அனைத்தையும் பயன்படுத்தி இந்தியா அந்த பகுதியின் மேல் தன் கட்டுப்பாட்டை இன்னும் வலுப்படுத்தியது. இப்பொழுது நிலைமை இதுதான். எதிரே இருந்த சக்திகளால் இந்தியாவின் அடுத்த நகர்வை கணிக்க முடியாத நிலைமை. இந்திய போர்க்கப்பல்கள் அவர்களது கண்காணிப்பு வலையிலும் இல்லை, அவர்களது ரேடார்களிலும் முழுமையாக பிடிபடவில்லை. அதே சமயம் வானத்திலிருந்தும் இந்தியா ஒரு பெரிய அட்டையை வெளிப்படுத்தியது. இந்திய வான்படையின் ரெபேல் விமானங்கள் தங்கள் ரோந்தை பணியை இன்னும் ஆக்ரோஷமாக மாற்றின. அவை வெறும் ரோந்து இல்லை, சாத்தியமான அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே தடுக்க தயாரான நிலையில் இருந்தன. அவற்றின் இருப்பே ஒரு தெளிவான செய்தி. கடலில் எந்த சூழலும் மோசமடைந்தால்
இந்தியா வினாடிகளில் பதிலளிக்கும் திறன் கொண்டது. இதுவே நாடு முழுவதும் காத்திருந்த தருணம். தகவல்களின்படி சிக்கிக் கொண்டிருந்த பெரும்பாலான இந்திய கப்பல்கள் இப்போது பாதுகாப்பான பாதையில் முன்னேறி கொண்டிருக்கின்றன. ஆபத்தான மண்டலத்திலிருந்து ஒவ்வொன்றாக வெளியேற்றப்படுகின்றன. பல கப்பல்கள் ஏற்கனவே பாதுகாப்பான கடற்பகுதியில் சேர்ந்துவிட்டன. மீதமுள்ளவையும் அதே திசையில் வேகமாக நகர்கின்றன. இதன் பொருள் தெளிவு. இந்தியாவின் நடவடிக்கை இப்போது தீர்மானகரமான முன்னிலை பெற்றுவிட்டது. 778 இந்திய மாலுமிகளின் உயிர் பந்தயத்தில் இருந்தது. இப்போது அவர்கள் வீடு திரும்பும் பாதையில் நிற்கின்றனர். அவர்களது முகத்தில் தெரியும் நிம்மதியே இந்த மிஷனின் மிகப்பெரிய வெற்றி. இது ஒரு இராணுவ வெற்றி மட்டுமல்ல, இது ஒரு மனிதாபிமான வெற்றி. இது ஒரு தேசிய வெற்றியும் கூட. ஆனால் இந்த கதையின் இன்னொரு பெரிய உண்மையும் இப்போது வெளிப்பட்டுள்ளது. சாபஹாரை பற்றி உள்நாட்டு ஊடகங்களில் பரப்பப்பட்ட பல குழப்பங்கள் மெதுவாக உலகின் முன் சிதறுகின்றன. செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டுவது என்னவென்றால், இந்திய முனையம் முழுவதும் பாதுகாப்பாக இருக்கிறது. பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் உட்கட்டமைப்புக்கு சேதம் இல்லை. அதாவது இந்தியாவின் மூலோபாய தயாரிப்பு முன்னமே பலமாக இருந்தது. எந்த அச்சுறுத்தலையும் தாங்கிக் கொள்ளும் அளவில் அது அமைக்கப்பட்டிருந்தது. ராஜதந்திர முன்னிலையிலும் படம் மாறி வருகிறது. இந்தியா தன் இராணுவமும் மூலோபாய சக்தியையும் வெளிப்படுத்திய அளவுக்கு சர்வதேச அழுத்தமும் உருவாகத் தொடங்கியது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல நாடுகள் இப்போது அமைதிக்காக கோரிக்கை விடுக்கின்றன. பின் சேனல் ராஜதந்திரத்தின் மூலம் பதற்றத்தை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. வாஷிங்டனில் இருந்தே கூட மோதலை விட பேச்சுவார்த்தையே சிறந்த வழி என்ற சிக்னல்கள் வந்துள்ளதாக தெரிகிறது. இதன் அர்த்தம் நேராக ஒன்று, இந்தியாவின் கடுமையான ஆனால் சமநிலையான வியூகம் விளைவை கொடுக்க தொடங்கியிருக்கிறது. ஆனால் நண்பர்களே, இந்த முழு நிகழ்வின் மிகப்பெரிய செய்தி என்ன? அது ஒன்றுதான். இன்றைய இந்தியா அழுத்தத்தில் உடையும் நாடு அல்ல. அதன் குடிமக்கள் எங்காவது சிக்கிக் கொண்டால், அதன் பொருளாதார நலன்களுக்கு எங்காவது ஆபத்து ஏற்பட்டால், அது வெறும் அறிக்கைகள் அளிக்கும் நாடாக மட்டும் இருக்காது, நடவடிக்கையும் மேற்கொள்ளும். அந்த நடவடிக்கை அப்படியொரு துல்லியமானதும் சமநிலையானதும் பயனுள்ளதுமானதாக இருக்கும். எதிரே நிற்கும் சக்திகள் யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். INS விக்ராந்தின் சாபஹார் நோக்கிய திருப்பம், INS சென்னை மற்றும் கொல்கத்தா ஹார்முஸ் முனையை கையாண்ட விதம், ரட்பேல் விமானங்களின் வானிலை ஆதிக்கம், இவை அனைத்தும் சேர்ந்து உலகம் முழுவதும் கேட்கும் அளவுக்கு ஒரு செய்தியை கொடுத்துவிட்டன. ஆபரேஷன் இறுதிக்கட்டத்தை அணுகும் நிலையில் இந்தியா இந்த சவாலை வெறும் கடந்து விடவில்லை, அதனை ஒரு வாய்ப்பாகவும் மாற்றியது என்பது தெளிவாகியுள்ளது. தனது சக்தியை மட்டும் காட்டவில்லை, தனது குடிமக்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியையும் உலகின் முன் நிறைவேற்றியது. இப்போது நிலைமை அப்படிப்பட்டதாக மாறியுள்ளது. சாபஹார் துறைமுகத்தில் இந்தியாவின் தாக்கம் வானளாவி நிற்கிறது. இங்கே இன்னொரு பெரிய சக்தியும் இந்தியாவுக்கு கிடைக்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போது நினைப்பீர்கள், சாபஹார் வழியாக இந்தியாவுக்கு என்ன அப்படிப்பட்ட புதிய வலிமை கிடைக்கப் போகிறது? பதில் தெளிவாக இருக்கிறது. இப்போது ஈரான் நேரடி மோதல் நிலைக்கு போகவில்லை என்றாலும், தன்னிடமுள்ள கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் சப்ளை செயினுக்காக ஒரு பெரிய சந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது. அதை அமெரிக்கா தடுக்க முயன்றிருக்கலாம். ஆனால் இப்போது விஷயம் அங்கேயே நின்றுவிடப் போவதில்லை. சாபஹார் வழியாகவே ஈரான் தன் நாட்டின் சப்ளை செயினையும் தன் எண்ணெய் வளங்களின் பொக்கிஷத்தையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக ஒரு வலுவான பேச்சு உள்ளது. உலகம் முழுவதற்கும் ஈரானின் கச்சா எண்ணெய் விநியோகத்தை இந்தியா இயக்க வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது என்ற வாசகமும் முன்னிலைக்கு வருகிறது. அதனால் இந்தியாவின் சப்ளை செயின் மட்டுமல்ல, உலகின் பிற நாடுகளுக்கும் இந்தியா கச்சா எண்ணெயை விநியோகிக்கக்கூடிய நிலையை காணலாம். இதில் ஈரானுக்கு என்ன நன்மை? பதில் எளிமை. அமெரிக்க அழுத்தத்தின் கீழ் ஈரான் நேரடியாக பெரிய முடிவுகளை எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவுடன் ஒரு வணிக பங்காளித்துவத்தில் ஈடுபட்டால் இந்தியாவை கச்சா எண்ணெய் வாங்குவதை தடுக்க அமெரிக்காவால் எந்த விலைக்கும் முழுமையாக முடியாது. இந்தியா ஈரானிலிருந்து வாங்கட்டும், ரஷ்யாவிலிருந்து வாங்கட்டும், இந்தியாவுக்கான ஆப்ஷன்கள் திறந்தே இருக்கும். மிக முக்கியமாக, இந்தியா ஒரு இறையாண்மை நாடு. தனது மக்கள், தனது வர்த்தகம், தனது நலன்கள் இவற்றின் அடிப்படையிலேயே இந்தியா ஒப்பந்தங்களில் இறங்கும் என்று அது ஏற்கனவே தெளிவாக சொன்னுள்ளது. அது ஈரானாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு நன்மை இருக்கிறது என்று தெரிந்தால் இந்தியா அந்த ஒப்பந்தத்தை செய்கிறது. அதுதான் இப்போது நடப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் மூலம் ஈரானுக்கு ஒரு பெரிய சந்தையும் கிடைக்கலாம், இந்தியாவுக்கும் ஒரு பெரிய மூலோபாய பலனும் கிடைக்கலாம். ஆனால் இதன் மறுபுறம் ஈரான் இந்தியாவிடம் இன்னொரு பெரிய உதவியையும் கோரியிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையையும் ஈரானுக்குள் நிலவும் நிலைமையையும் கருத்தில் கொண்டு இந்தியா மனிதாபிமான உதவியை வழங்க வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது. பல இடங்களில் நீங்கள் பார்த்த வீடியோ காட்சிகளிலும் இந்தியா ஈரானுக்கு உதவி அனுப்ப தொடங்கியிருப்பது போல காட்டப்படுகிறது. இந்தியாவிலிருந்து பல கப்பல்கள் ஈரானை நோக்கி அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உணவு, அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள், ஈரானுக்கு தேவைப்படும் மனிதாபிமான உதவிகள் அதில் இருக்கலாம். இந்தியா தனது ஜெனரிக் மருந்து கையிருப்பையும் அனுப்பியதாக கூறப்படும் தகவல்களும் வருகின்றன. ஆனால் இதனுடன் இந்தியா உலகிற்கு மீண்டும் ஒரு தெளிவான செய்தியையும் கொடுத்துள்ளது.
இது யாருடைய போர்க்கும் ஆதரவு அல்ல. இது எந்த நாட்டின் இராணுவ முயற்சிக்கும் உதவி அல்ல. இது முழுக்க மனிதாபிமான அடிப்படையிலான உதவி. ஈரானுக்கு உதவுகிறது என்பதால் தேவையான சூழலில் இஸ்ரேலுக்கும் உதவி செய்ய இந்தியா தயாராக இருக்கும் என்று இந்தியா கூறும் நிலைப்பாடும் அதே தத்துவத்தையே காட்டுகிறது. மனிதாபிமான உதவி என்பது எந்த நாட்டுக்கும் கட்டாயமான போர் ஆதரவு அல்ல. ஆகவே இந்தியா தனது நடவடிக்கைகளை முழுமையாக மனிதாபிமான அடிப்படையில் முன்னெடுக்க முடியும். இதை ஒரு காரணமாக்கி எந்த நாடும் பதற்றத்தை அதிகரிக்க கூடாது என்பதே சர்வதேச விதிகளின் சாரம். இந்த முழு நிலைமையின் நடுவிலும் அமெரிக்காவால் இந்தியாவுக்கு எதையும் எளிதாக செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது. சாபஹார் இப்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அது இந்தியாவின் பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் வலிமையின் அடிப்படையில் செய்யப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கை என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. சாபஹார் தற்காலிகமாக மட்டுமே மூடப்பட்டுள்ளது. விரைவில் அது மீண்டும் திறக்கப்படும் என்று இந்தியா தெரிவிக்கிறது. ஹோர்முஸ் அலைகளில் விரிக்கப்பட்ட இந்த போர் பலகை இப்போது தீர்மான கட்டத்தை எட்டியுள்ளது. உலகின் வல்லரசுகள் தங்கள் வியூகத்தை மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்திய கடற்படை கடலின் மார்பில் வரைந்த அந்த வலிமை கோட்டை அழிக்க முடியாது. அமெரிக்க கடற்படையின் பின்வாங்கலும் இந்திய போர்க்கப்பல்களின் அசைக்க முடியாத வளையமும் இப்போது அரபிக்கடலின் உண்மையான சுல்தான் யார் என்பதை உலகிற்கு தெளிவாக சொல்லிவிட்டன. ஆனால் உண்மையான சவால் இப்போதுதான் தொடங்குகிறது. ஏனெனில் அமெரிக்க கப்பல்கள் திசை மாற்றிய தருணத்திலேயே ஆழ்கடலில் இருந்து வந்த சில சிக்னல்கள் இந்திய கட்டுப்பாட்டு மையத்தில் அபாய சைரன்களை ஒலிக்க வைத்தன. இது அமெரிக்கா மற்றும் இந்தியா நேருக்கு நேர் மோதும் கதை மட்டும் இல்லை. கடலடியில் மூன்றாவது ஒரு வீரரும் செயல்படத் தொடங்கியிருந்தான். இந்த முழு பகுதியையும் வெடிமருந்து குவியலாக மாற்ற தயாரான ஒரு மறைமுக அச்சுறுத்தல் அது. ரேடாரில் தோன்றிய அந்த அடையாளம் தெரியாத சின்னங்கள் ஹோர்முஸ் முனையில் இப்போது ஒரு மல்டி லெவல் வார்பேர் தொடங்க போகிறது என்பதை காட்டின. வானில் ரெட்பேலின் முழக்கம் ஒலித்தது. அதே நேரத்தில் கடலின் ஆழத்தில் கல்வரி வகை நீர்மூழ்கி கப்பல்கள் INS விக்ராந்தை நோக்கி மெல்ல நகர்ந்த அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியை துரத்தி கொண்டிருந்தன. இந்திய கடற்படை அட்மிரல் உடனடியாக கோட் ரெட் பிறப்பித்தார். இந்த நேரத்தில் ஒரு சிறிய தவறை நடந்தாலும் உலகின் மிகவும் பரபரப்பான இந்த வர்த்தக பாதையில் ஏற்படும் பேரழிவை யாராலும் தடுக்க முடியாது என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். அதே நேரத்தில் INS சென்னை மற்றும் கொல்கத்தா தங்கள் பார்மேஷனை மாற்றி எதிரியின் டார்பிடோ அமைப்புகளை குழப்பக்கூடிய பாதுகாப்பு கவசத்தை அமைத்தன. இது ஏவுகணை போர் மட்டுமல்ல, இது சிந்தனைக்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையேயான மோதல். அங்கே இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகள் தங்கள் மேன்மையை நிரூபித்தன. இந்திய கடற்படை அமெரிக்க முற்றுகையை உடைத்ததோடு நிற்கவில்லை, முழு பகுதியையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரத் தொடங்கியது. அதை பார்த்து அமெரிக்க வட்டாரங்களில் பதற்றம் அதிகரித்தது. 2026 ஆண்டின் இந்தியா தன் கடல்சார் எல்லைகளை பாதுகாக்க இவ்வளவு தூரம் செல்லும் என்று அவர்கள் எண்ணியிருக்கவில்லை. ஹோர்முஸ் மலைத்தொடர்களுக்கு பின்னால் சூரியன் மறைய தொடங்கிய போது கடலின் நிறமே இன்னும் இருண்டு, இன்னும் பயமுறுத்தும் தோற்றம் எடுத்தது. அத்தருணத்தில் INS விக்ராந்தின் டெக்கிலிருந்து MiG-29 போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் பறந்தன. அது முழு பகுதியின் காற்றையே உறைய வைத்தது. ஏனெனில் இது ஒரு சாதாரண ரோந்து பரப்பு இல்லை, இது எதிரிக்கு நேரடியாக